நான் பெத்த பொண்ணுக்காக நானே யோசிக்காதப்போ நீ எப்படி யோசிச்ச? உண்மையிலேயே மனசு பொங்கி போகுது தாரணி. நீயா சின்ன பொண்ணு? இல்லம்மா, நீதான் பெரிய மனுஷி. இப்ப புரியுதா உனக்கு? இப்பதாங்க புரியுது. நான் எவ்வளவு சின்ன மனுஷின்னு இப்பதான் புரியுது. இவ நம்ம குடும்பத்துக்காக யோசிச்சிருக்கா. ஆனா இவ்வளவு நாளும் இவ மேல வெறுப்பாதானே இருந்திருக்கேன். நம்ம குடும்ப வாரிசு சுமக்கிறாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவளுக்கு நான் எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருந்தேன். ஆனா பட்டுன்னு செருப்பால் அடிச்ச மாதிரி என் மனசாட்சியே கேள்வி கேட்டுட்டியேம்மா. உன் பொண்ணை பத்தி தாரணி இப்படி சொல்லும் போதுதான் தாரணியோட அருமை உனக்கு புரியுது. தப்புதாங்க. இவளை போய் நான் தப்பா நினைச்சது பெரிய தப்பு. இனிமே பாருங்க, பெத்த தாயை விட நான் இவளை எப்படி பாத்துக்க போறேன்னு. நீ பாலை கொடுறா தங்கம். சூடு இருக்கா பாரு, இல்லனா நானே சூடு பண்ணி கொண்டு வரேன். வா. பாத்துமா. ஏமா நீ ஏமா இப்படி பேசுற? புத்தி வரத்துக்கும் ஞானம் பிறக்கிறதுக்கும் போதி மரத்துக்கா ஓடிட்டு இருக்க முடியும்? இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டுதான் மனசு தெளிய வேண்டியிருக்கு. இத சொல்றதுல என்னடா அசிங்க வேண்டியிருக்கு? போன நிமிஷம் வரைக்கும் இவன் மேல எனக்கு வெறுப்பு இருக்கதான் செஞ்சது. எனக்கு விருப்பம் இல்லாதவன் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டாளேன்னு பல விஷயங்களை இவன் என்ன தோக்கடிச்சிட்டான்னு இவளை நான் வெறுத்துக்கிட்டு தான் இருந்தேன். இப்பயாவது உண்மையை ஒத்துக்கிட்டியே. அதான் சொன்னேனே, இந்த நேரத்துல கூட உண்மையை ஒத்துக்கலன்னா நான் மனுஷியே இல்ல. இவளோட நல்ல மனசை நான் புரிஞ்சுக்காம இருந்துட்டேனேன்னு ரொம்ப வருத்தமா இருக்குங்க. இப்ப சொல்றேன், இனிமே நான் இவளுக்கு மாமியாரா இருக்க மாட்டேன். நான் இவளுக்கு அம்மாவா தான் இருப்பேன். சுஜாதாவுக்கு அடுத்து இவ தான் என் பொண்ணு. கேட்கவே சந்தோஷமா இருக்கு. ஆனா நம்பலாமான்னு தான் தெரியல. அதானே, நல்லவளா இருந்தாலும் நம்ப மாட்டீங்க, கெட்டவளா இருந்தாலும் நம்ப மாட்டீங்க. மொத்தத்துல நீங்க தான். போதும் போதும், நான் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். சரி, இவளோட தாயா இருந்து சொல்லு, வளகாப்பு நடத்துறத பத்தி நீ என்ன சொல்ற? இவ வேணான்னு சொல்றாளே. இவ சொல்றாங்கிறதுக்காக நம்ம வீட்டு விசேஷத்தை நடத்தாம இருக்க முடியுமா? இவ கிடக்குறா, விடுங்க, நம்ம நடத்துவோம். அத்தை ப்ளீஸ் அத்தை, வேண்டாம். இந்த விஷயத்துல நீ எதுவும் பேசக்கூடாது. வளகாப்பு நடத்தாம விட்டா ஊர்க்காரங்க எல்லாம் கேள்வி கேட்பாங்கல்ல, அதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? இதுவே உன் பொண்ணா இருந்தா நடத்தாம விட்டுருப்பியான்னு கேட்பாங்கல்ல, நான் வாயை திறக்க முடியுமா? சுஜாதாவை யாராவது கேள்வி கேட்பாங்கன்னு தானே பயப்படுற? அதை என்கிட்ட விட்டுரு. கேக்குற வாயை கிழிச்சு தேய்ச்சி விடுறது என்னோட பொறுப்பு. அதுக்காக உனக்கு செய்ய வேண்டிய நல்லதை செய்யாம இருக்க முடியாது. என்னங்க, மடமடன் வேலையை பாருங்க. சரிம்மா, இப்பவே வேலையை ஆரம்பிச்சிடுறேன். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, ஒருத்தர் மேல உனக்கு வெறுப்பு வந்தாலும் உன்னை அடிச்சுக்க ஆள் கிடையாது, அன்பு வச்சாலும் உன்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. எது எப்படியோ தாரணி மேல உனக்கு பிரிய வந்ததுல எனக்கு ட்ரிபிள் சந்தோஷம். என்னக்கா, சங்கீதாவை வீட்டுக்கு போய் பாத்தீங்களா? அவ நல்லபடியா குடுத்தன நடத்துறாளா? நல்லா இருக்கா, சந்தோஷமா குடுத்தன நடத்துறா. மாப்பிள்ளைக்கு ஏதோ வேலைக்கு சொல்லி வச்சிருக்காங்களாம், அதுவும் கிடைச்சிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த வீடு வசதியா இருக்குன்னு சொன்னாளா? ரொம்ப வசதியா இருக்குன்னு சொன்னா. போதும், 2 பேர் தானே. இவ்ளோ சின்ன வீட்ல நாம 5 பேர் இல்லையா? அவங்க 2 பேருக்கு அந்த வீடே அதிகம்தான். அக்கா, வினோ எங்கக்கா? அவங்க மொட்டை மாடியில இருக்காங்கண்ணா. ஓ சரிப்பா. என்னன்னே தெரியலப்பா, அவ காலையில இருந்து கொஞ்சம் டல்லாவே இருக்கா. என்னன்னு கேட்டா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா. சரியா சாப்பிட கூட இல்ல. ஒருவேளை அவ அக்காவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தப்படுறாளா? என்ன வினோ இங்க இருக்க? உள்ள ரொம்ப புழுக்கமா இருந்தது, அதான் இங்க வந்துட்டேன். என்னாச்சு? ஏதாவது மூட் அவுட்டா? ஏன் ரொம்ப டல்லா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய், நீ ஏதோ அப்செட்ல இருக்க. சரியா கூட சாப்பிடலன்னு அக்கா சொன்னாங்க. எதா இருந்தாலும் தயங்காம என்கிட்ட சொல்லு. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உண்மையிலேயே எனக்கு இந்த இடம் செட்டே ஆகல. எதுவுமே எனக்கு பிடிக்கவே இல்ல. எந்த விஷயமும் எனக்கு சௌகரியமாவே இல்ல. எந்த நேரத்திலயும் எப்ப பார்த்தாலும் அனல் வேர்த்து கொட்டிக்கிட்டே இருக்கு. ஏசி இல்லாம ஒரு செகண்ட் என்னால உள்ள இருக்கவே முடியலங்க. பகல்ல உள்ள போனா என்னமோ அடுப்புக்குள்ள போன மாதிரியே இருக்கு. நைட்ல இன்னும் அனல் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது.
என்னால உள்ள படுக்கவே முடியலங்க. அப்படின்னா இங்கேயே பாய்பட்டு படுத்தலாமா வினோ? இங்கயா? சச்சே, அதெல்லாம் சரி வராது. என்னதான் பண்ணணும் வினோ? உள்ளேயும் படுக்க முடியலன்னு சொல்ற, இங்கேயும் படுக்க மாட்டேன்னு சொல்ற, அப்புறம் என்னதான் பண்றது? நல்ல வசதியா இருந்துட்டு திடீர்னு இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது கஷ்டமா தான் இருக்கும். வேற வழி இல்ல வினோ, பழகிக்கோ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அதுக்காக சாப்பிடாம எல்லாம் இருக்காத வினோ, உடம்பு கெட்டு போயிடும். சாப்பாடும் பெரிய பிரச்சனையா இருக்குங்க. இங்க வாங்குற ரைஸ் கூட ஒரு நல்ல ரைஸா வாங்க மாட்டாங்களா? என்ன பேசுற வினோ? பொம்பளைங்க சம்பாத்தியத்துல அவங்களால என்ன முடியுமோ அதைத்தானே வாங்கி போடுவாங்க. பாவம், பகல் முழுக்க எங்க அக்காவும் சம்பூர்ண அக்காவும் மெஸ் அடுப்படியில அனல்ல வெந்து சம்பாரிச்சிட்டு வராங்க. அத போய் குறை சொல்லலாமா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ வினோ. வீட்டுக்குன்னு எதுவுமே பண்ணாம குறை சொல்றது நியாயமா? இதுவரைக்கும் இந்த வீட்டுக்கு நான் பணமும் எதுவுமே கொடுத்ததில்ல வினோ. ஏதோ நான் வேலைக்கு போன காலகட்டத்துல பிச்சு பிச்சு கொஞ்சம் கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். இப்படி ஒண்ணுமே பண்ணாம குறை மட்டும் சொல்லலாமா சொல்லு? புரியுதுங்க. ஆனா நான் நல்ல ரைஸ் சாப்பிட்டே பழகிட்டேன். என்னால இந்த ரைஸ் சாப்பிட முடியல. பழகிக்கோ வினோ. அவங்களால என்ன முடியுமோ அதைத்தானே செய்வாங்க. பெருசா எதையும் எதிர்பார்க்க முடியாதுமா. ரைஸ் நல்லா இல்லைன்னு நீ சொல்ற, ஆனா அது எனக்கு அமிர்தமா இருக்கே. பழகிட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு அது பிடிக்கும். உன்னை உங்க அக்கா வசதியா வச்சிருந்ததுனால இது உனக்கு கஷ்டமா இருக்குது. போக போக எல்லாமே பழகிடும் வினோ. அவங்க காதல விடுற மாதிரி தயவு செஞ்சு நீ எதுவும் பேசிடாத வினோ. கேட்டா ரொம்ப சங்கடப்படுவாங்க. நான் ட்ரை பண்ணிட்டு தாங்க இருக்கேன். இங்க பாரு, நீ திரும்பி வந்திருக்கிற மனநிலையில உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீ சௌகரியமா இல்ல, வருத்தப்படுறேன்னு தெரிஞ்சா அவங்க எவ்வளவு வேதனைப்படுவாங்க நினைச்சு பாரு வினோ. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இனிமே அது இல்ல இது இல்லைன்னு எதையுமே சொல்லாத. முடிஞ்ச வரைக்கும் அனுசரிச்சு போறதுக்கு வழிய பாரு. உங்க அக்கா வீடு வசதியா இருந்திருக்கலாம், ஆனா இங்கதான் நல்ல மனுஷங்கள்லாம் இருக்காங்கன்னு நீதானே சொன்ன. இனிமே இதுதான் உன்னோட லைஃப். அதுக்கு தகுந்த மாதிரி உன் மனநிலைய மாத்திக்க. எதுவும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. தயவு செஞ்சு உள்ளவா. சஸ்பென்ஷன்லாம் முடிஞ்சு ஆஃபீஸில் ரீஜாயின் பண்ண போகிறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சந்தோஷமா போயிட்டு வாடா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூப்பா. இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும்பா. நீங்க நிம்மதியா ஆபீஸ் போயிட்டு வாங்க. ஆண்டவன் உங்களுக்கு துணை இருப்பான். உங்களை பிடிச்ச சங்கடம், இந்த ஜெயின் விலாச பிடிச்ச பீடை எல்லாம் இன்னையோட ஒழிஞ்சுதுறேன். இனிமே உங்களுக்கு எப்பவுமே ஜெயம் தான். சரிப்பா, போயிட்டு வாங்கப்பா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. வா. என் செல்ல குட்டி இல்ல. அப்பா அம்மா அம்மா ஆசீர்வாதம் பண்ணுமா. அப்பா ஆசீர்வாதம் பண்ணுமா. நம்பி ஆபீஸ தலைமுடிக்கிட்டான்ப்பா. அதான் வேலை தேடி போறேம்மா. உருப்படியா 4 காசு சம்பாதிக்கணும், பொறுப்பானவனா மாறணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. ரொம்ப சந்தோஷம்டா. உருப்படணும்னு மனசுல நினைச்சா போதும், நிச்சயம் ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். முருகன் உனக்கு துணை இருக்கான். சரிம்மா. எங்கடா வேலை தேட போற? மூர்த்தி சாமியை தான் பார்க்க போறேன். அவரும் வேலை தேடி இருக்காருல்ல. அந்த கணேசனை வெட்டிய? அவன் இன்னும் அங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்கான். முதல்ல நாங்க 2 பேர் வேலையில சேர்ந்துக்கிறோம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். உங்க 2 பேருக்கு வேலை இல்லைனா அந்த கணேசன் தன்னால வந்து சேர்ந்துருவான். நீங்க 3 பேர் சேர்ந்தா உருப்பட்டு கீழ்ச்சா மாதிரி தான். டேய், அப்படிலாம் பேசாதடா குமார். இவன் மாறுவான்னு நாம நம்பணும். எனக்கு என்னவோ கினி இவன் உருப்பிடுவான்னு தோணுது. டேய், நீ தெம்பாடுறா, நிச்சயம் ஏதாவது வேலை கிடைக்கும். மாமா, நம்பிக்கையோட தேடினா தாராளமா வேலை கிடைக்கும். எல்லாரும் உங்களை சப்போர்ட் பண்ணப்போ நான் உங்களை நம்பாம இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் ஒரு பொண்ணு நினைக்கிறப்போ நீங்க மட்டும் தான் சப்போர்ட் பண்றீங்க. உங்க 2 பேருக்காவது நான் திருந்தி வாழணும். ஏதாவது வேலையில சேர்ந்து நான் ஜெயிக்கணும்டா. ராஜு, அப்பா
நீ பேசுறத கேட்கும்போது எனக்கு நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. உனக்கு இனிமே எல்லாமே நல்லதா நடக்கும். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. போயிட்டு வா. வரேன்ப்பா, வரேம்மா. டேய் வரேன்டா. Bye. வரேன் சத்யா. சரிங்க மாமா. வரேன்டா. வரதுக்கா. பிரகாஷ், மறுபடியும் நீ வேலைக்கு போய் சேரதுல எந்த சிக்கலும் இல்லையே. அப்படியே ஸ்ட்ரைட்டா போய் சேரலாம்ல. ஆமாப்பா, என் மேல எந்த தப்பு இல்லைங்கிறதுக்கான ரெக்கார்ட்ஸை நேத்தே கலெக்டருக்கு அனுப்பியாச்சு. இன்னைக்கு சத்யாக்கு ஆர்டர் வந்திருக்கும். அந்த ஆர்டரையே சத்யா கையில தான் வாங்கணும். பிரகாஷ், உனக்கு நடக்கிற நல்லது எல்லாமே சத்யா கையால நடக்கணும்னு இருக்கு. அந்த விஷயத்துல நீ கொடுத்து வச்சிருக்க. ஆமாண்டா, உன்னுடைய பிரச்சனை எல்லாத்தையுமே தீர்த்து வச்சது சத்யா தான். இப்ப நம்ம எல்லாருமே சந்தோஷமா இந்த வீட்டுல இருக்கோம்னா அதுக்கு காரணம் சத்யா தான். சத்யா உண்மையில உனக்கு கிடைச்ச வரண்டா. மாமா, என்ன எதுக்கு புகழ்றீங்க? நான் என்ன தனியா இந்த காரியத்தை சாதிச்சேன்? ஒவ்வொரு கட்டத்திலயும் ஒவ்வொருத்தரும் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க மாமா. அவங்களோட உதவியால தான் நான் ஜெயிச்சிருக்கேன். இந்த விஷயத்துல ஒரு முகம் தெரியாத லாரி டிரைவர் கூட எனக்கு அவ்வளவு உதவி பண்ணிருக்காரு. இருக்கிறதுலே பெரிய உதவி பண்ணது சுரேஷ் தான் மாமா. சுரேஷ் என்ன உதவி பண்ணாரு? அக்கா, அந்த காயத்ரி போலீஸ்க்கு டிம்கி கொடுத்துட்டு இருந்தா. வினு மாட்டினதுக்கு அப்புறமும் காயத்ரி மாட்டாமலே இருந்தா. அந்த நேரத்துல அவ கார்த்திக் கிட்ட உதவி கேட்டான்னு சொன்னல. அப்பதானே காயத்ரி அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கு கார்த்திக் தானே உதவி பண்ணாரு. இல்லக்கா, அது என்னமோ உண்மைதான். ஆனா கார்த்திக் மனசு மாறினது காரணம் சுரேஷ் தான். கார்த்திக் காயத்ரிக்கு ஹெல்ப் பண்ண போனப்போ சுரேஷ் தான் பானர்ஜி வைஃபுக்கு ஃபோன் பண்ணுங்க, உண்மையெல்லாம் தெரியும்னு சொல்லியிருக்கான். கார்த்திக் ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் கார்த்திக் மனசு மாறினது. இது எல்லாத்துக்கும் காரணம் சுரேஷ் தானே. அதான் அந்த விஷயத்துல அவன் பண்ண உதவி பெரிய ஹெல்ப். சொல்ல போனா நாங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போனப்போ தேவராஜ் சார் தான் ஆறுதலா இருந்தாரு. சுரேஷ் கார்த்திக் மனசை மாத்த காரணமா இருந்திருக்காரு. உண்மையை சொல்லணும்னா நான் யாரையெல்லாம் பகிச்சுக்கிட்டனோ அவங்க எல்லாரும் அந்த நேரத்துல உதவியா இருந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட முன்கோபம் தாண்டா. இனிமையாவது மனுஷங்களை மதிச்சு நடக்க பழகிக்க. ஆமாப்பா, எனக்கு இது ஒரு பாடம் தான். இனி நான் யாரையும் பகச்சுக்க போறதில்ல, யாரையும் காயப்படுத்த போறதில்ல. நல்ல மனுஷனா வாழணும்னு முடிவெடுத்திருக்கேன். ரொம்ப லேட்டா எடுத்தாலும் சரியான முடிவு தான் எடுத்திருக்கேன். நல்லா இரு. சுரேஷை பார்த்து நன்றி சொல்றதுதான் தள்ளி போயிட்டே இருக்கு. அதை சீக்கிரம் பண்ணணும். கண்டிப்பா சுரேஷை பார்த்து சொல்லிடலாம். அத்தை மாமா, டைம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம். சரி, வரேன்ப்பா. வரேங்கா, குட்டி போய் பை மாமா. பாய். வரேன்டா. வாங்க சாப்பிடலாம். ஏங்க, என் கூட கார்ல வாங்க. இது ஆபீஸருக்கு கவர்மெண்ட் கொடுத்த வண்டி. இதுல நீ மட்டும் போறதா நியாயம். சரிங்க, அப்படியே வச்சுக்கிட்டாலும் உட்காந்து போறதுக்கு தான் நிறைய இடம் இருக்குல்ல. நீங்க வர்றதுனால பெட்ரோல் அதிகமா செலவாக போறது இல்ல. நீங்களும் என் கூட சேர்ந்து வர்றதுனால பெட்ரோல் மிச்சம் தானே ஆகும். அதெல்லாம் சரிதான். ஆனா திரும்பி வரும்போது என்ன பண்றதுன்னு யோசிக்க வேண்டாமா? உனக்கு வேலை இருந்தா நான் ஆட்டோ பிடிச்சுதான் வரணும். அது பெட்ரோல் செலவோட அதிகமாயிடாதா? கரெக்ட் தான். வரேங்க. போலாம். போலாம். என்னங்க, தாரணி அன்னைக்கு வேற மாசம் நெருங்கிட்டே இருக்கு. வளகாப்பு பண்றாங்களா இல்லையான்னு சொல்லி அம்மா கிட்ட கேட்கணும். அது அம்மா கிட்ட கேக்குறத விட உங்க அப்பா கிட்ட கேளு. கரெக்டா சொல்லுவாரு. நான் வரேன். ஹே நம்பி, எப்படி இருக்கீங்க? ஃபைன். கை எப்படி இருக்கு? பரவாயில்ல. வாங்க உள்ள வாங்க, உட்காருங்க. வாங்க. சுஜாதா, காஃபி எடுத்துட்டு வா. இல்ல அதெல்லாம் வேண்டாம் ப்ளீஸ். என்ன நம்பி, கை எப்படி இருக்கு? இன்னும் சரியாகலையா? எங்க ரிமாண்ட்ல இருந்து வெளியே வந்து இவ்வளவு நாள் ஆச்சு, இன்னும் குணமாகல. டாக்டர் இன்னும் கொஞ்ச நாள்ல குணமாயிடும் சொல்லிருக்காரு. சீக்கிரம் சரியாயிடும், கவலைப்படாதீங்க. நான் பேச வந்தது என்னோட கையை பத்தி இல்ல, காயத்ரியை பத்தி. உடனே ஏன் சங்கடப்படுறீங்க? நீங்க செஞ்சது நல்ல காரியம்னு பாராட்டிட்டு போக தான் வந்தேன். ஆமா கார்த்திக், கடைசியில் அந்த கேடுகட்டை பிடிப்படுறதுக்கு நீங்க தான் காரணமா இருந்தீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப நன்றி. நீங்க மட்டும் உதவி பண்ணலன்னா கண்டிப்பா மாட்டியே இருக்க மாட்டா. உண்மையாவே ரொம்ப சந்தோஷப்படுறீங்களா? நீங்க இன்னும் அந்த காயத்ரி மேல நம்பிக்கை வச்சிருப்பீங்களோன்னு நினைச்சேன். இல்ல கார்த்திக், அவ எனக்கே துரோகம் பண்ணிருக்கா. என்னோட சொத்தை எல்லாம் எடுத்து எனக்கே தெரியாம மிஸ்யூஸ் பண்ணிருக்கா. என்னோட செல்வாக்க தப்பா யூஸ் பண்ணிருக்கா. அப்படிப்பட்டவளை சிக்க வச்சதுல தப்பே கிடையாது. சொல்ல போனா அது உங்க புண்ணிய கணக்குல தான் சேரும். அந்த பானர்ஜி விஷயத்துல கூட தப்பா நடந்துகிட்டான்னு கேள்விப்பட்டேன். எனக்கு யாரை நம்புறதுனே தெரியல. அந்த அளவுக்கு நீங்க காயத்ரி பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுவே போதும். அதுவே பெரிய ரிலீஃப் தான். சார், இத சொல்றதுக்காக தான் வீடு தேடி வந்தீங்களா? ஒரு ஃபோன் பண்ணிருந்தாலே போதுமே. சச்சா, அதெல்லாம் மரியாதையா இருக்குமா? இவ்வளவு பெரிய துரோகியை பிடிச்சு கொடுத்திருக்காரு. அதுக்காக நான் நேர்ல வந்து நன்றி சொல்ல வேண்டாமா? அதான் நேர்ல வந்த நன்றி சொல்லிட்டேன். சரி, நான் கிளம்புறேன். நம்பி,
நானும் ஆஃபீஸ் தான் கிளம்பிட்டு இருக்கேன். வாங்க 2 பேரும் ஒண்ணா போயிடலாம். இல்ல நானும் கார்ல தான் வந்திருக்கேன். நான் கிளம்புறேன். ஓ ஓகே நம்பி. வண்டியோட ஃப்ரண்ட் வீல் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு சார். டயர் பஞ்சரா? ஆமா சார். ஏய் என்ன பாத்துட்டு இருக்க? ஸ்டெப்னி எடுத்து மாத்து. சார் அதுவும் பஞ்சர் ஒட்டாம இருந்தது, இப்பதான் கொடுத்துருங்க. இதெல்லாம் முன்னாடியே பார்க்க மாட்டியா? டைம் ஆச்சு எனக்கு. நான் ஆபீஸ் போக வேண்டாமா? சார் பையன்கிட்ட கொடுத்துருக்கேன் சார். வந்துடும் சார். இதெல்லாம் பார்க்காம நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சார் கவனிக்காம இருந்துட்டேன் சார். ஸ்டெப்னி கூட எடுத்து வைக்காம. என்னாச்சு நம்பி? டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, ஸ்டெப்னி இல்லங்கற. எனக்கு வேற ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு கார்த்திக். இந்த பக்கம் ரோடு ரொம்ப மோசம். இப்படிதான் அடிக்கடி ஆகும். பக்கத்துல தான் பச்சை கடை இருக்கு. ஆனா 10 மணிக்கு தான் திறப்பான். நீங்க இருந்து வண்டி எடுத்துவாங்க. நான் மாத்தி எடுத்துட்டு வந்துறேன். நீங்க வாங்க, நான் உங்களை டிராப் பண்றேன். வேண்டாம் நான் வரல. தேங்க்ஸ். என்ன நம்பி, ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? இல்ல அது வந்து நான் ஆபீஸ்க்கு போல, வேற ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அது முடிச்சிட்டு போகணும். எந்த பக்கம் இருந்தா என்ன நம்பி, நான் உங்களை இறக்கி விட்டு போறேன். இன்னைக்கு எனக்கு ஆபீஸ்ல கூட பெருசா வேலை இல்ல. நாள் முழுக்க இன்னைக்கு நான் உங்களுக்காகவே கார் ஓடுறேன். வாங்க. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நான் ஏதாவது ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். உங்களுக்கு எது கஷ்டம்? என்ன நம்பி, ஏன் இப்படி என்ன அவமானப்படுத்துறீங்க? என் வீட்டுக்கு என்ன பார்க்க வந்துட்டு நீங்க ஆட்டோல போறேன்னு எனக்கு அசிங்கம் இல்ல? நீங்க வாங்க, வண்டியில ஏறுங்க. கார்த்திக் உட்காருங்க. இந்த வண்டியிலே நம்மளே ஏத்திட்டானே. அறிவில வண்டியால ஓட்டுற, இது வேலையா போச்சு. இடியட்ஸ், வண்டியை ஓட்டுறாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். என்னங்க யாரையுமே காணோம், எங்க போயிட்டாங்க? ஆபீஸ் டைமுக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. ஆனா ஒருத்தர் கூட வேணும் வராம இருப்பாங்க. இன்னைக்கு எதுவும் ஸ்ட்ரைக் கூட அனௌன்ஸ் பண்ணலையே, என்னன்னு தெரியலையே. சரி உங்க டேபிளுக்கு போங்க. ஆனா யார் லேட்டா வந்தாலும் என்ன வந்து பாத்துட்டு போக சொல்லுங்க. சத்யா, என் சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ணி நீதான் சார்ஜ் தரணும். சார்ஜ் எடுத்தா தான் நான் சீட்டுக்கு போக முடியும். மறந்துட்டேங்க, வாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம். வாழ்த்துக்கள் மேடம். தனி மனுஷியா எவ்வளவு பிரச்சனைகளை சமாளிச்சு வெளியே வந்திருக்கீங்க. தேங்க்யூ சோ சூப்பர் மச். மேம். நீங்க எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? நீங்க யாருமே வரல நினைச்சிட்டு இல்ல மேடம், ஆபீஸ் டைம்ல வந்து வாழ்த்தினா நீங்க கோச்சிப்பீங்க இல்லையா? அதான் ஆபீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களை வாழ்த்தணும்னு நினைச்சோம். தேங்க்யூ சோ மச். பிரகாஷ் சார், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். உங்க மேல தப்பே இல்லைன்னு சஸ்பென்ஷன் ஆர்டர் உடைச்சு வந்துட்டீங்க பாத்தீங்களா? இனி எவ்வளவு வேணாலும் நெஞ்சு நிமித்தி நடக்கலாம் சார். தேங்க்யூ சார். சரி எல்லாரும் சீட்டுக்கு போங்க. ஓகே மேடம். தேங்க்யூ மேடம். உட்காருங்க மேடம். இந்த சீட்ல நீங்க உட்காரத பார்க்க கம்பீரமா இருக்கும். நீங்களும் உட்காருங்க, நான் லெட்டர் எடுத்துட்டு வர சொல்றேன். மேடம் அந்த டைப் பண்ண லெட்டர் கொடுத்து அனுப்புறீங்களா? ஓகே மேம். பிரகாஷ் வாங்கண்ணே. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. எனக்கு என்னப்பா, நான் எப்பவும் நல்லா தான் இருப்பேன். நீங்க தான் ஓடி ஆடி ஊரை சுத்தி கஷ்டப்பட்டு ஜெயிச்சு வந்திருக்கீங்க. அதான் பார்த்து வாழ்த்திட்டு போலான்னு வந்தேன். அண்ணா உட்காருங்க. எதுக்கு? உட்கார்ந்த உடனே ஆபீஸ் நேரம் ஆரம்பிச்சிடும். அப்புறம் அப்படியே கிளம்ப வேண்டியதா இருக்கும். நான் நின்னுகிட்டே வாழ்த்திட்டு போயிடுறேன்ப்பா. ஏமா, எனக்கு தெரிஞ்சு வீர பெண்மணினா அது ஒன்னதாமா சொல்லணும். சாதிச்சிட்டியம்மா. எங்கெங்கயோ சுத்தி யார் யாரையோ எதிர்த்து கடைசியில ஜெயிச்சுதானமா இந்த ஆபீஸ் வாசலே மீச்சிருக்கீங்க. ஒத்துக்கிறமா, நீ ரொம்ப பெரிய ஆளு. பிரகாசம் ரொம்ப கொடுத்து வச்சவன். நிச்சயமான சத்யாவோட சப்போர்ட் இல்லைன்னா நான் மறுபடியும் இந்த இடத்துல நின்னு இருக்கவே முடியாது. சத்யா புத்திசாலிப்பா. சாதிக்க முடியுங்கிற தைரியத்துலதான் இங்க இருந்து புறப்பட்டே போச்சு. நான் ஏதாவது சப்போர்ட் பண்ணலாம்னு பார்த்தா என் கையும் கட்டி போட்டுருச்சு. சரி, இங்கதான் என்ன எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிருச்சு. அட்லீஸ்ட் ஹைதராபாத் போனப்பயாவது என்னையும் சேர்த்து கூட்டு போயிருக்கலாம்ல. அதான் சத்யா தப்பு பண்ணிட்டா. உங்களை கூட்டிட்டு போயிருக்கணும். அந்த கேடு கெட்ட அரவிந்த கூட்டிட்டு போய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா.
இல்லங்க, அப்படியே இருந்தாலும் மனசுல நம்பிக்கையும் தெளிவும் இருந்ததுனால முடிவு நல்லபடியா அமைஞ்சதுல. அந்த காயத்ரியை இப்ப அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாச்சு. ஆனா இனிமே எங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லதுதான் நடக்க போகுது. கண்டிப்பா நல்லதே நடக்குமா. நீங்க முதல்ல உங்க வேலையை கவனிங்க. நேர்மையான சம்பாத்தியத்துல நிம்மதியா வாழுங்க. நான் வரட்டுமாமா? வரம் பிரகாஷ். பிஸியா இருக்கீங்களா? 1 மினிட். இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. பாய். செருப்பு கொடுக்கறதுல வந்து ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பிறகு வந்து சைக்கிள் கொடுத்தாங்க, அதுக்கு பிறகு லேப்டாப் கொடுத்தாங்க, அதுக்கு பிறகு டிவி கொடுத்தாங்க, அதுக்கு பிறகு மாடு கொடுத்தாங்க, அதுக்கு பிறகு ஆடு கொடுத்தாங்க, அதுக்கு பிறகு ஃபேன் கொடுத்தாங்க, அதுக்கு பிறகு மிக்சி கொடுத்தாங்க. இப்போ ஜனங்க கேட்கறது என்னன்னா, நீங்க வந்து எப்போ இட்லி கொடுப்பீங்க, எப்போ சப்பாத்தி கொடுப்பீங்க, எப்போ ஆனியன் ரவா தோசை கொடுப்பீங்க, எப்போ விளக்குமாறு கொடுப்பீங்க, எப்போ லிப்ஸ்டிக் கொடுப்பீங்க, எப்போ ஃபேர் அண்ட் லவ்லி கொடுப்பீங்க, இதுதான் மக்கள் கேட்கறது.